கா ஞான சக்திவேலன் அவர்கள் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். சுவாமிகளுடைய 120வது பிறந்த நாள் விழா. இந்த விழா குறித்து இன்னும் நான் அறிந்திராத நிலையில் திடீரென ஒரு நாள் ஐயாவை சந்திக்க சென்றேன். அப்பொழுது அதை பற்றி குறிப்பிட்டார். ஒரு கவிதை தொகுப்பையும் வெளியிட உள்ளேன். அதுபோல சுவாமிகளுடைய 120வது பிறந்த நாள் விழா கொஞ்சம் ஒரு 4 மாதங்களுக்கு முன்னதான் ஒரு நூல் வெளியிட்டாரு. அரியணை எழுதிய சிவபுராணம் விளக்க உரை. அந்த நூலுக்கு வாழ்த்துறையும் தந்து சிந்துரையும் தந்து அதை வெளியிட்டு பேசினார். பிறகு 2 நாளுக்கு பிறகு சந்தித்த பொழுது இது போல சுவாமிகளுக்கு பிறந்த நாள் விழா. சுவாமிகள் 1906ஆம் ஆண்டு நம்ம வாழ்கின்ற இந்த வேலூர் மாவட்டத்தில் நாகேந்திரத்தில் அவர் இருக்கிறார். அது நமக்கு எல்லாம் ஒரு பெருமை. அடியே சுவாமிகள் எந்த விதத்தில் தெரியும் அப்படின்னா, சிறு வயதில் அவருடைய சொற்பொழிவு கேட்க சமூக அவர்களுக்கு ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிற காலகட்டத்தில் தெரியும். சுவாமிகளை உட்கார்ந்துருக்கிற அவர் அந்த சுகாசனத்தில் அமர்ந்திருக்கும் போதே பல முறை அவருடைய உங்கள் காலங்களை தொட்டு வணங்கி வழிபட்ட ஒரு பேர் எனக்கு கிடைத்தது. என்னுடைய தாத்தா பாட்டி அழைத்து செல்வார்கள். அதனால அவரை நேரில் பார்த்த ஒரு அனுபவமும் அவருடைய ஆசீர்வாதமும் அது ஐயா வாரியாதாசன் அவர்கள் மூலமாக எனக்கு இன்று வரையும் கிடைக்கும் வாய்ப்பு கிடைத்தது என்று சொல்லலாம். அதனால் அவரை வாழ்த்தி வணங்குகிறேன். அவரை வாழ்த்த வளர்ந்ததில்லை, இருந்தாலும் அவருடைய திருவடிகளை வரை அவருக்கு குருநாதர் போல எனக்கும் அவர் குருநாதராக விளக்கியிருக்கிறார். அவரை ஒற்றி அவரை பின்பற்றி பல சொற்பொழிவுகளையும் ஆன்மீக உரைகளையும் நம்ம வேலூர் மாவட்டத்திலையும் பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்திலையும் ஐயா அவர்கள் விரிவுரைகளை பல ஆற்றி வருகின்றார், ஆன்மீகப்படுத்தியிருக்கின்றார். அந்த வகையில் இன்றைக்கு மிகப்பெரிய 64ஆம் நாயன்மார், அதே மாதிரி வல்லல் வாரியார் சுவாமிகள் நம் எல்லோருக்கும் குருநாதர். அவர் இல்லை என்றால் பல புராண இதிகாசங்கள் எல்லாம் அழைத்து கொண்டிருப்போம். பல நூல்களை நான் படித்திருக்கிறேன். அவருடைய ஞானம் சும்மா ஒரு துளி என் மீது பற்றிருக்குது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அவருடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்று சுவாமிகளுடைய ஆசீர்வாதத்தை வேண்டி ஐயா அவர்களுடைய இந்த தொண்டு மேன்மேலும் வளர வேண்டும் என்று அவர்களை வணங்கி கேட்டுக்கொண்டு இந்த விழாவை பற்றி அறிமுகப்படுத்தி நீயும் கலந்து கொண்டு ஏதாவது கவிதைகளை ஏதாவது பேச்சை பேச வேண்டும் என்று அன்போடு அழைத்தார். அவருடைய அழைப்பை ஏற்று சிறிது தாமதமாகிவிட்டது. பள்ளியிலிருந்து வந்துட்டு 6 மணி வழியாக ஒரு வகுப்புகளாக இருக்கவே முடியல. இல்லைன்னா முன்னாடியாக கொஞ்சம் ஐயாவுக்கு கூட கலந்து கொண்டிருப்பேன். இங்கே முதல்ல முன்னிலை, தலைமை, அப்புறம் பார்த்தீங்கன்னா வரவேற்புரை, சிறப்புரை, வாழ்த்துறை, அப்புறம் அஞ்சலியுரை எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் வழங்க இருக்கும் அத்தனை பேரையும் நான் தாயார் வணங்கி வழிபடுகிறேன். அம்மையார் அவர்கள் நீண்ட அவருடைய வரலாற்றினை, அவருடைய வாழ்க்கை குறிப்புகளை நாம் எல்லாருக்கும் கொடுத்தார். அத்தனையும் எல்லோரும் அறிந்ததே. இந்த காலத்தில் இருப்பவர்கள் தான் அவரை பற்றி அறிந்திருக்க முடியாத வாய்ப்பில்லை. ஆனால் அப்பொழுது இருக்கின்ற அத்தனை பேரும் நம்ம அனைவருக்குமே சுவாமிகளை பற்றி அறிந்த உண்டு. சுவாமிகளை பற்றி ஒரு 2 வெண்பா அதை கொண்டு வந்திருக்கிறேன். அதுக்கு முன்னே சுவாமிகள் பூஜையில் கந்தனர் போய் தான் பாடுறார். அதை நேரடியாக ஒரு நாள் பூஜையில்
நான் பார்த்துருக்கிறேன். ஜானகிராமன் ஆடிட்டர் அவர் வீட்டில் தான் தங்குவார். அவர் வீட்டுக்கு 10ஆம் வகுப்பு படிக்கிற அந்த காலகட்டம் நான் போயிருக்கிறேன். சுவாமிகள் அந்த 51 பாட்டையும் பாடிக்கிட்டே தான் பூஜை பண்ணுறதை நான் பார்த்தேன். பாடிக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுவேன். நெஞ்சக்கனகன்றும் நெகுந்துருக தஞ்சத்தருகன் முகனுக்கிய செஞ்சொல் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவான். 2 வெண்பாக்கள் சுவாமிகள் பேசியிருக்கிறேன். அதில் மரியாதை குறைவா இருக்கிற மாதிரி இல்லை, அது கவிதைக்காக அப்படி எழுதியிருக்கிறேன். எல்லா பெரியோர்களும் சான்றோர்களும் மன்னிக்க வேண்டும். அந்த கவிதையை வாசிக்கிறேன். குருநாதர் வாழ்க, அடியார்கள் வாழ்க, முருகன் அருளை குருந்தும் பெறவே, குருவருள் வேண்டி வணங்கி வழிபடும். குருநாதர் வாழ்க, அடியார்கள் வாழ்க, முருகன் அருளை முழுதும் பெறவே, குருவருள் வேண்டி வணங்கி வழிபடு வாரியார் காட்சியை கண்டு. சுவாமிகளுடைய அந்த காட்சியை கண்டு வழிபடணும் என்றதான் அந்த நேரசி வெண்பார் எழுதியிருக்கிற 2வது வெண்பாருக்கு. வாரியார் வந்ததால் முத்தமிழும் வாழும் முருகா சரவணாய் என்று நாளும் உன் பக்தர்கள் வந்து பணிந்து வணங்குவர், சித்தர்கள் கேட்பர். சுவாமிகளுடைய சொற்பொழிவர் அத்தனை சித்தர்களும் மகான்களும் வந்து தொழுது கேட்பார்கள் என்ற வகையில் இந்த வெண்பாக அறியப்படுகிறார். இதை வந்து ஐயா பாரியாதாசன் அவர்கள் இந்த கவிதையை படித்து காட்டணும் அப்படின்னு தான் நான் இதை கொண்டு வந்தேன். அவர் இதை ஏற்று எனக்கு ஆசி வழங்குவார் என்று நான் மனதார நினைக்கிறேன். அதே போல இன்னொரு தாழ்சை போல ஒரு பாடல் தண்ணி போல வந்து நான் வந்து அவ்வளோ பேசி பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் இல்லை. ஒரு பக்கம் ஒரே ஒரு சின்ன படம் பார்த்தாங்க. ஒரு பக்கம் வந்து நீ எழுதி வந்து படிக்கணும். அவருடைய வேண்டுதலுக்கு அவருடைய ஆணைக்கு என்ற இதை தாங்கள் கொண்டு வாசிக்கிறேன். சுவாமிகளை வணங்கி அவருடைய திருவடிகளை வணங்கி அவருடைய உபதேசம் செய்த குருவும் ஆவார். எனக்கு சதாச்சர மந்திரத்தை முருகனுடைய சதாச்சர மந்திரத்தை சூட்சும மந்திரம், சூக்கும மந்திரம், ஸ்தூல மந்திரம் 2மே உபதேசித்தார் ஒரே நேரத்தில். அவரை எந்த நேரமும் நான் தொழுது வணங்கி முதல் கண்ணி 2 லைனா எழுதியிருக்கிறேன். தவறு இருந்தால் இது வந்து சுவாமிகளுடைய வாழ்த்தாக நாங்கள் ஏற்று அருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முருகா 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 என்று ஓதி உருகும் சிந்தையால் வாழும் வாரியே. முருகா 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 என்று ஓதி உருகும் சிந்தையால் வாழும் வாரியே. கலியுக தெய்வமாம் கந்த வேலையே எந்த வேலையும் தொழுது வாழ்ந்த. கலியுக தெய்வமாம் கந்த வேலையே எந்த வேலையும் தொழுது வாழ்ந்த. முருகனை வணங்கியே முத்தமிழ் பாடி குருவாய் வருவாய் அருள்வாய் நீ. முருகனை வணங்கியே முத்தமிழ் பாடி குருவாய் வருவாய் அருள்வாய் நீ. வாமதேவ சிவம் என்றே தீர்ச்சா நாமம் திருவானந்தவாரி என்றே உலகம் அறிந்தார். வாமதேவ சிவம் என்றே தீர்ச்சா நாமம் திருவானந்தவாரி என்றே உலகம் அறிந்தார். கைத்தல நிறைவெளி என்றே கைத்தாளம் இட்டு திருப்புகழ் பாடியே சொற்பொழிவு ஆற்றினார். கைத்தல நிறைகனி என்றே கைத்தாளம் இட்டு திருப்புகழ் பாடியே சொற்பொழிவு ஆற்றினார். அருணகிரிநாதரை குருவாக பெற்றவர். வயலூர் முருகனின் அருளை பெற்றவர். அருணகிரிநாதரை குருவாக பெற்றவர். வயலூர் முருகனின் அருளை பெற்றவர். ஆலய திருப்பணி அன்றாடம் புரிந்தாய். ஆலய திருப்பணி அன்றாடம் புரிந்தாய். முந்து தமிழுக்கு தொன்றும் புரிந்தாய். முந்து தமிழுக்கு தொன்றும் புரிந்தாய்.
நித்தம் பூசையில் கந்தரனுபூதி பாடியே கந்தவேல் கருணை பெற்றே நீரும் பருகின. நித்தம் பூசையில் கந்தரனுபூதி பாடியே கந்தவேல் கருணை பெற்றே நீரும் பருகின. முத்ராட்ச கண்டியும் மலர் மாலையும் அணிந்து திருநீர் அணிந்தே பொன்மேனியுடன் காட்சி தந்தார். முத்ராட்ச கண்டியும் மலர் மாலையும் அணிந்து திருநீரணிந்தே பொன்மேனியுடன் காட்சி தந்தார். திருப்புகழுக்கு 4 வகை உரை செய்தே நீர் திருப்புகழ் அமர்ந்தம் என்றே இதழ் வெளியிட்டார். திருப்புகழுக்கு 4 வகை உரை செய்தே நீர் திருப்புகழ் அமர்ந்தம் என்றே இதழ் வெளியிட்டார். முருகனின் நடன தரிசனம் பூசையில் கண்டவரே, முருகனின் நடன தரிசனம் பூசையில் கண்டவரே, பாம்பனடிகளை நேரில் கண்டு கொண்டவர். முருகனின் நடன தரிசனம் பூசையில் கண்டவரே, பாம்பனடிகளை நேரில் கண்டு கொண்டவர். 64ஆம் நாயன்மார் என்றே அவனியில் மகா பெரியவரால் அழைக்கப்பட்டு அருள்பவர். 64ஆம் நாயன்மார் என்றே அவனியில் மகா பெரியவரால் அழைக்கப்பட்டு அருள்பவரே என்று 12 கண்ணி அல்லது தாழரிசையால் இதை சுவாமிகளுக்கு திருவடிகள் வைத்து போற்றுகிறேன். முருகனுக்கு 12 திருக்கரங்கள், அந்த 12 என்ற ஒரு சொல்லியை இதை முடித்திருக்கிறேன். அதுபோல இன்னும் ஒரே ஒரு பாடல் இருக்கிறது. சிறு வயதில் எழுதிய ஒரு வாழ்த்து இருக்குது சுவாமிகள் நவகிரகம் பிடிக்க பண்ணோம். அது இந்த நூலில் வழங்கியிருக்கிறேன். ஐயா அவர்கள் அறிவார்கள். நவகிரக தோஷங்கள் நீங்க வகையில் அந்த பீஜ மந்திரங்களை முதலிலே வைத்து அப்படியே சுவாமிகளை போற்றி எழுதுகின்ற ஒரு வாழ்த்து. கிரீம் ஓங்கார சிவசிவ குருவே போற்றி, ரீம் ஓம் நமசிவாய நாத குருவே போற்றி. பிரேம் சூரியனுடைய பீட்டம், பிரேம் சந்திரன். அப்புறம் பிரேம் திருமுருக உருவான முந்து தமிழ் குருவே போற்றி, ஸ்ரீ அருணகிரி அருளிய அனுபூதி குருவே போற்றி, அவரும் பாம்பன் அடிகளை தரிசித்த சாஸ்திர குருவே போற்றி. இந்த குரு வரும்போது பாம்பன் சுவாமிகளை இதில் கிளீம் முத்தமிழ் நலபுரியும் முழுமுதல் குருவே போற்றி, உயிரின் வினை நீக்கும் சித்தக குருவே போற்றி, அடியார் இளங்களையும் கந்தன் கருணை குருவே போற்றி, சௌரம் காங்கேய நல்லூர் வாழும் கருணையும் ஆனந்த கடலை போற்றி அப்படின்னு சொல்லுவார். இந்த வாழ்த்து 9 வரிகளை இதில் எழுதியிருக்கிறார். இதில் ஐயா இந்த நூலை வெளியிட இருக்கின்றார் என்பதை தெரிந்து கொண்டு அதை காணும் ஆவலிலே இந்த சிற்றுரையை பிடித்துக் கொள்கிறேன். சுவாமிகளுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும், என்றென்றும் அவருடைய நாம பாராட்டும் என்று